சுகப்பிரசவம் ஏற்பட உலக ரீதியாக கர்ப்பமானவுடன் பெண்கள் இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அதிகமான சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றும், பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதுபோல உள்ள உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அதிகமாக வீட்டு வேலைகளை தானே முன்வந்து செய்ய வேண்டும். தற்காலியில் அமர்வதை விட தரையில் சம்மணமிட்டு அமர்வது சிறந்தது என்றும், காலை மாலை நடைபயிற்சி அவர்கள் ஈடுபட வேண்டும். இதுபோல உள்ள விஷயங்கள் எல்லாம் உலக ரீதியாக சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு வழிகளாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவைகளை செய்வதோடு இதற்கு மேலாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதும் மிகச் சிறந்த ஒரு விஷயம். சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு அல்லாஹும்ம அஸ்அலுக ஹஸ்ஸின் கல்க வஹவ்வின் தொலக யா ஹாலிகன் நஃப்ஸ மினன் நஃப்ஸ் என்று வரக்கூடிய இந்த துஆ முழுவதையும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஓதி துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவின் பொருள், அல்லாஹ்வே, என் குழந்தையை அழகான படைப்பாக ஆக்குவாயாக, என் பிரசவத்தை லேசாக ஆக்குவாயாக, ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரை படைக்கக்கூடியவனே, ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரை விடுவிக்கக்கூடியவனே, ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிரை வெளியாக்கக்கூடியவனே, என் குழந்தையை லேசான முறையில் பிரசவிப்பாயாக என்கிற மிக அழகான அர்த்தங்கள் பொதிந்த இந்த துஆவை ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 1-2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க ஆரம்பித்து விட வேண்டும். இந்த துஆக்களோடு மற்றும் அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதுபோல உள்ள சூறாக்களையும் நாம் அதிகமாக சேர்த்து ஓதிக்கொள்ளலாம். அதே போல அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று வரக்கூடிய துஆவையும், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹுடைய அந்த வார்த்தையையும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களின் சமயத்திலே அதிகமாக நாம் எல்லாம் ஓதலாம். அதே போல குர்ஆனிலே வரக்கூடிய ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நீ எனக்கு சாலிஹான நன்மையை தருவாயாக என்கிற அந்த ஆயத்தையும் நாம் அதிகமாக ஓதலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவிலே சொல்லக்கூடிய ஆயத்துகள், துஆக்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதிகமாக ஓதிவார்கள். அந்த குழந்தையின் தந்தைகளும் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் என்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஏற்பட செய் என்கிற விதத்திலே துஆக்களிலே ஈடுபடலாம். எல்லாமல் அல்லாஹ் தஆலா எல்லா தாய்மார்களுக்கும் லேசான முறையிலே சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.